மாணவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி நேற்று ஒரு 25 மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு ரீசனிங்ல ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்காக 2026ஆம் ஆண்டு செப்டம்பர்ல நோட்டிபிகேஷன் வர இருக்கு. அதுக்காக நமது பயிற்சி மையம் சார்பில் சிறை அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கோம். சரிங்களா? இந்த சிறைன்ற டெஸ்ட் பேட்சை பொறுத்தளவு ஆல்ரெடி பேட்ச் 1 நம்ம நடத்திட்டு இருக்கோம். பேட்ச் 1 நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பேட்ச் 2 ஏப்ரல் 1 தொடங்கியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 மாசம் அந்த டெஸ்ட் பேட்ச் நடக்குது. 65 தேர்வு நடத்துறோம். 6500 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 2500, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தீங்க அப்படின்னா 2000 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் யார் வேணா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதனுடைய முதல் தேர்வு வருகிற மார்ச் 25ஆம் தேதி நடைபெறும். சரிங்களா? இந்த தேர்வானது அனைவருக்கும் இலவசமானது. இந்த தேர்வை நீங்க எழுதணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டா போதும். அது கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அடுத்த ரெகுலர் டெஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி தொடர்ந்து நடைபெறும். சரிங்களா? இதுல நிறைய ரிவிஷன் டெஸ்ட்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா அதுல ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா தனித்தனியா செப்பரேட் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஸ்கூல் புக்குப்பா. நீங்க 6வது 7வது 8வது ஒரு சப்ஜெக்டா எழுத வருவீங்க. அப்புறம் திருப்புதல் தேர்வு மொத்தமா ஸ்கூல் புக் வைஸ், அப்புறம் சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுவீங்க. சரிங்களா? ஃபைனலா பாத்தீங்கன்னா டைரக்டா ஃபுல் டெஸ்ட். இது பாத்தீங்கன்னா இது 70 மதிப்பெண் கொண்ட ஃபுல் டெஸ்ட். இது முழு மாதிரி தேர்வுன்றது பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டியோட சேர்த்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? விருப்பம் உள்ள மாணவர்களையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரிங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த 25 கொஸ்டின்ஸ் தான் பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லாவே நடத்திடுறேன், பாருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம பாத்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி. ஒரு குடும்பத்தில் ஓகேங்களா ஒரு குடும்பத்தில் ஏ என்கிறது யார் அப்படின்னா பியினுடைய தந்தையாம். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஏ என்பது பியினுடைய தந்தை, பி என்பது சியினுடைய சகோதரி. ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினை நீங்க எழுதிட்டு இது டக்குன்னு படிக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். நீங்க பொறுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு குடும்பத்தில் ஏ என்பது பியினுடைய தந்தை. ஓகேங்களா? இந்த பியுடைய அப்பா. ஓகேங்களா? அப்பா இவர். ஓகேவா? அடுத்தது இவர் ஆண். அது முக்கியமானது. அப்பான்னா ஆண். ஓகேவா? அடுத்தது பி என்பது சியினுடைய சகோதரி. அப்ப இவங்க பெண்ணு. ஓகேவா? இப்ப இவங்க சகோதரினா இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சியா இருப்பாங்க. அப்ப இவர் இவருக்கும் அப்பாவா தான் இருப்பாரு. ஓகேவா? இவருக்கும் அப்பாவா தான் இருப்பாரு, இவருக்கும் அப்பா. இப்ப என்ன கேட்கிறான்? சிக்கு ஏ என்ன உறவுன்னு கேட்கிறான். இந்த சிக்கு ஏங்கிறவர் என்ன உறவுன்னு கேட்கிறான். விடை தந்தை. கரெக்ட். ஓகேங்களா? புரியுதா? விடை தந்தை. அடுத்தது இன்னைக்கு 25 கொஸ்டின் பாத்தீங்கன்னா நான் ஒரு 15 கொஸ்டின் நடத்துறப்பா. மிச்சம் பாத்தீங்கன்னா 10 நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துறேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் கொஸ்டின் பேப்பர் அந்த பிடிஎஃப் போட்டு விட்டுறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஒரு வரிசையில் ரவி இடப்புறம் இருந்து 8வது இடத்தில் இருக்கிறார். ஓகேங்களா? இடப்புறம்னா நீங்க போர்டை பார்க்கும்போது இப்படிதான் இடப்புறம். ஓகேங்களா? இடப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8வது இடத்துல இருக்கிறாராம். யாரு? ரவின்றவர். இங்கேருந்து பார்க்கும்போது 8வது இடத்துல இருக்கிறார். வலப்புறத்திலிருந்து 12வது இடத்துல, வலப்புறத்திலிருந்து அதாவது இங்கேருந்து 8வது இடத்துலயும் இங்கேருந்து எண்ணும் போது 12வது இடத்துலயும் இருக்கிறார். எனில் அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இது எடுத்த உடனே 8 + 12 20ன்னு போட்டக்கூடாது. அவன் அந்த ஆப்ஷனையும் அங்க கொடுத்துருப்பான். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் 20 கிடையாது. அதாவது இங்கேருந்து எண்ணும் போது 8வது இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா, இங்கேருந்து எண்ணும் போது 12வது இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா நீங்க இது அப்படியே கூட்டிங்கன்னா 2 டைம் அதை கால்குலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இங்கேருந்து கூட்டும்போது 8 பேர் அப்படின்னா அதுக்கப்புறம் 11 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி சம் என்ன பண்ணணும் அப்படின்னா 12 + 8 அவங்க கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே கூட்டி ஒன்னு கழிச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப 19 பேர் இருப்பாங்க அந்த குரூப்ல. ஓகேவா? அப்படி இல்லைன்னா கால்குலேட் பண்ணும்போது இங்கேருந்து 8 பேர் அப்படின்னா இங்கேருந்து 11 பேர் கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ப 8 11 கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா பி. ஓகேவா? ஆன்சர் பி 19 பேர். இது புரியலன்னா கொஞ்சம் பொறுமையா பாருங்கப்பா. அப்பதான் உங்களுக்கு புரியும். அதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா. சரிங்களா? அடுத்தது ஒரு மனிதன் வடக்கு நோக்கி பாத்தீங்கன்னா 10 மீட்டர் நடக்கிறான். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி சம்ஸ் போடும்போது ஏதாவது ஒரு கார்னர்ல பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்கணும். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகேவா? அதாவது வடக்கு நோக்கி 10 மீட்டர் நடக்கிறாருப்பா. 10 மீட்டர். ஓகேவா? நடந்த பின் கிழக்கு நோக்கி 5 மீட்டர் நடக்கிறார்.
5 மீட்டர். இது வந்து பெருசு, அதாவது லைன் பெருசா இருக்குன்னு பார்க்க வேணாம், நான் தெரியாம போட்டேன். ஓகேங்களா? நடந்தால் அவன் ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கிறான் அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அப்போ இதுதான் அவருடைய ஆரம்ப புள்ளி. ஓகேங்களா? இப்ப இதன்படி திசை என்னது? இது வடக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் இந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அவரு நடுவுல இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? எந்த திசையில் இருக்கிறான்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னது? இது வந்து வடக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல இருக்காருன்னு அர்த்தம். ஓகேவா? இப்ப இதே கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா எந்த திசையை பார்த்து கொண்டு இருக்கிறாருன்னு கேட்பாங்க. அப்போ வந்து கிழக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு எழுதணும். இப்போ வந்து எந்த திசையில இருக்கிறாருன்னு கேட்டனால இதோட நிறுத்திக்கிட்டோம். எந்த திசையை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு கேட்டா கிழக்கு தான். ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு ரீசனிங் கொஸ்டின். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? 2, 6, 12, 20, 30 அப்படின்ற டேட்டா கொடுத்துருக்காங்க. நம்ம வரிசை எழுதிக்கலாம். ஓகேவா? 2, 6, 12, 20, 30. அதுல வந்து 4ங்கிறது கொஸ்டின் நம்பர்ப்பா, அதனால அப்படி இருக்கு. 4 கிடையாது. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி சம்ஸை பொறுத்தளவு 1 வந்து பார்த்தீங்கன்னா 1 அடுத்து கூட்டிகிட்டே வரும், அடுத்து கழிச்சிட்டு வரும், அடுத்து பெருக்கல் வரும், அடுத்து வகுதல் வரும், அடுத்து அந்த வேல்யூட ஸ்கொயர்டா வரலாம், அடுத்து அந்த வேல்யூட வந்து கியூபா வரலாம். இது வந்து பேசிக்பா. இதை தாண்டி இன்னும் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். உள்ள ரொம்ப டீப்பா போனால் அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ், அதாவது நீங்க வந்து உள்ள போறது, அதாவது போலீஸ் எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பேசிக்கா நடத்துறோம். சரிங்களா? அதன்படி இப்போ அதை என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கணும். எந்த சம் கொடுத்தாலும் அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது, அது என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்க்கணும். வேல்யூ இங்க 2 இருக்கு, அடுத்து 6, 12, 20, 30 இருக்கு. அப்போ வேல்யூ வந்து கொஞ்சமா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு சில கொஸ்டின்ஸ்ல இப்போ 2 இருக்கும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 இருக்கு, அடுத்து ஒரு வந்து 90 இருக்கு. அப்படின்னா இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒரு நம்பரால. ஓகேவா? அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும், அந்த வேல்யூ வச்சு புரிஞ்சுக்கணும். இது வந்து அப்படி கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகுறதுனால நீங்க எந்த சம் கொடுத்தாலும் அதை அப்படியே பின்னாடில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா கழிச்சுக்கிட்டே வந்தா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்க இப்போ வந்து பாருங்க, 30ல 10, 10ஆ? இது வந்து பாத்தீங்கன்னா 8ஆ? இது வந்து 6ஆ? 4. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? இது கூட 4 கூட்டி 6, 6 கூட்டி 12, 8 கூட்டி 20, 10. அப்ப அடுத்து என்ன கூட்டிருக்கணும்? 12 கூட்டிருக்கணும். அப்ப 12 கூட்டினீங்க அப்படின்னா 42 ஆன்சர் வரும். ஆன்சர் சி, 42. ஓகேவா? அடுத்தது ஏ. ஓகேப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து A = 1, B = 2, C = 3 இப்படி போட்டுக்கிட்டே வந்தா Z வரைக்கும் போட்டுட்டு வரணும்ப்பா. Z வந்து 26. அப்ப இடையில வந்து அந்த வேல்யூக்கு நம்பர் போட்டு வரணும். அப்படி போட்டுக்கிட்டே வரீங்க அப்படின்னா அப்ப அந்த DOG இது எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வரும் அப்படின்றத கேட்கறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். நம்ம இப்போ உங்களுக்கு இந்த பிக்சர் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன்ப்பா, ஷேர் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? நீங்க நம்ம குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறேன். இப்போ இதை வச்சு கால்குலேட் பண்ணுப்பா. இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கா, 1க்கு A, 2க்கு B. இந்த பிக்சரை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதாவது ஏவை வந்து 1ஆ வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி இந்த, அதாவது ஏவை வந்து 1ஆ வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம்ப்பா. இப்போ ஏவை வந்து 1ஆ வச்சு கொடுக்குறாங்கன்னா இப்படி வரிசையா பார்க்கணும்ப்பா. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமானது. திருப்பி இங்க எம்முக்கு வந்து 13 போட்டுட்டு எண்ணுக்கு வந்து 14 இப்படி பார்க்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அப்போ ஏவை 1ஆ வச்சு கொடுக்குறாங்கன்னா அந்த டேபிள் வந்து இப்படி போயிட்டு, அதாவது இது வரைக்கும் தான் அந்த டேபிள் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். ஏ வந்து 1ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த டேபிள் இது வரைக்கும் தான் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஏவை வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் தலையில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எப்படி பார்க்கணும்னு சொல்லிடுறேன். ஓகே. இப்ப ஏவை வந்து தலைகள் கொடுத்துருப்பாங்க, ஏ வந்து 26 கொடுத்துருப்பாங்க. அப்ப ஏவை தலைகள் எடுத்துக்கிறாங்கன்னா அந்த பிக்சர் வந்து நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதுல இருந்து பார்க்கணும்ப்பா. அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி எடுத்துக்கணும், இதுல இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கணும். மேல இருக்க லைனை விட்டுறணும். சரிங்களா? மேல இருக்க லைனை நம்ம விட்டுறணும். ஏன் அப்படின்னா நம்ம தலையில இங்க அதுக்குதான் இந்த பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? அந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப A1ன்னா இங்க இருந்து கால்குலேட் பண்ணி கீழே இருக்கிறத விட்டுருங்க. ஏ வந்து 26 எடுத்துக்கிட்டாங்க, இல்ல இசட்டை 1ன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா நீங்க மேக்ஸ் எப்படி பார்க்கணும்? இப்படி கொண்டு போய் 13 போயிட்டு 14க்கு M, 15க்கு Lன்னு வரணும். இதே மேலேருந்து வந்துச்சுன்னா M 13ல முடியும், 14க்கு Nன்னு வரும். ஓகேங்களா? இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம்
ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்க ஒரு இந்த பிக்சரை வந்து பார்த்துட்டு ஒரு 4-5 சம்மு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? இதன்படி நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஓஜி டாகோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து சின்னது டிஓஜி. இப்ப நமக்கு வந்து ஏ வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 2 அப்படின்னா இப்ப டி எங்க இருக்கு, டிக்கு வந்து வேல்யூ வந்து 4. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓ எங்க இருக்குன்னு பாருங்க. ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 வேல்யூ. நீங்க கீழே இருக்க எடுத்துக்கூடாது, நம்ம மேல இருந்து பார்த்துட்டு வரனால ஓக்கு வந்து 15. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஜிக்கு வந்து 7 கொடுத்துருக்காங்க. அப்ப இதை கூட்டினா என்ன வரும், 15 ஒரு 7 வந்து 22, 26ன்னு வருது வேல்யூ. இந்த வேல்யூ அங்க இருக்கான்னு பார்த்துடலாம். கொஸ்டின் நம்பர் எத்தனா கொஸ்டின், 5ஆவது கொஸ்டின் பார்த்துட்டு இருக்குமா? ஆமாப்பா, 26 வேல்யூ இருக்குப்பா. புரியுதா? டிஓஜி அதாவது டிக்கு வந்து 4, ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா 15, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கு வந்து 7. ஓகேங்களா? 15 22 26. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பொறுமையா பாருங்க, அப்பதான் புரியும். அடுத்து ஒரு முக்கியமான சம்மு தான்ப்பா இதுவும். ஓகேவா? ஏ வந்து அதாவது இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இந்த சம்ம பொறுத்தளவு பிங்கிறது அதாவது ஏங்கிறது பியை விட பெருசுப்பா. ஓகே, அதுக்குதான் அந்த அம்புகுறி போட்டுருக்காங்க. அடுத்து சிங்கிறது சியை விட பி பெருசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி கீழே இருக்கிறதுல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஏ தான் பெருசா இருக்கணும். இதுல வந்து எது அப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க, இதுல மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த சம் படி பி தான் பெருசா இருக்கணும். அப்ப இது சி கொடுத்துருக்காங்க, அப்ப இது கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கூற்றுப்படி ஏ தான் பெருசா இருக்கணும். அப்ப இதுவும் கிடையாது. சி அதாவது சி பெருசுன்னு கொடுத்துருக்காங்க, ஏவை விட சி பெருசுன்னு கொடுத்தாங்க, இதுவும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப நீங்க இது உங்களுக்கு தெரியற மாதிரி புரியணும் அப்படின்னா A = 5, B = 3, C = 2. ஓகேங்களா? ஏன் அப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு போதும். ஏக்கு வந்து 5, பிக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோம் 3. அப்போ பிக்கு 3ன்னா இதுக்கு 2ஆ? இப்போ இதை வச்சு இதில் இருக்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மு புரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இங்க வந்து பாருங்க, சியோட வேல்யூ என்ன 2 கொடுத்துருக்கோம். அப்ப இங்க ஏ தான் 5, அப்ப 5 தான் பெருசு, அப்ப இது தவறு. ஓகேங்களா? இங்க பியோட வேல்யூ வந்து 3 தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம், அப்ப ஏ தவறு. இப்ப ஏ வந்து 5, சி வந்து 2, இது சரியா இருக்குது. அதே மாதிரி சி வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 2 கொடுத்துருக்கோம், பிக்கு வந்து 3 கொடுத்துருக்கோம், அப்ப இது தவறு. அப்ப ஆன்சர் பி தான் சரி. ஓகேங்களா? ஏழாவது, ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 10 மீட்டர் செல்கிறான். நம்முடைய மாதிரி தான்ப்பா, தெற்கு நோக்கினா கீழே போறாரு. ஓகேவா? தெற்கு நோக்கி போறாரு, எத்தனை மீட்டரு, 10 மீட்டர் செல்கிறார். பின்னர் மேற்கு நோக்கி 5 மீட்டர் செல்கிறார். இங்க வந்துட்டாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்தின்படி வந்து பாருங்க, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஓகேவா? இப்ப இங்க இருந்து வராரு, தெற்கு நோக்கி வராரு. மேற்கு நோக்கி அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போறாரு, 5 மீட்டர் செல்றாரு. அவர் ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கிறாருன்னு கேட்கிறாங்க. அப்ப பாயிண்ட் இங்க பண்ணணும், இங்க பண்ணிட்டு இது வந்து தெற்குன்னு தெரியும், இது மேற்குன்னு தெரியும். அப்ப எந்த இடத்துல இருக்கிறாரு, தென்மேற்குல இருக்கிறாரு. ஓகேவா? இதே சம்முல இப்ப மேற்குன்னு கொடுத்ததுக்கு பதிலா இடதுபுறம் வலதுபுறம்னு கொடுப்பாங்க. அதை நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு வரிசையில 35 பேர் இருக்காங்கப்பா. ஓகேங்களா? அதாவது வரிசை நீட்டா இருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 35 பேர் இருக்காங்க இந்த லைன்ல. ஓகேங்களா? ரவி இடப்புறம் இருந்து 10ஆவதா இருக்காரு. அப்ப இடப்புறம்னா இதான், இடப்புறத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 10ஆவதா இருக்கிறாரு ரவி. ஓகேங்களா? அடுத்து வலப்புறம் இருந்து அவர் எத்தனையாவது இடத்துல இருக்கிறார், நம்மளுடைய போட்ட ட்ரிக் தான். மொத்தம் 35 பேர் அப்படின்னா இதுல 10 பேரை நீங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா 25 பேர் வருமா? இந்த 25 ஆன்சர் கிடையாது. 25 ஆன்சரும் கொடுத்துருப்பான், 25 ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம அந்த 10 கழிச்சிட்டோம் இல்லையா, அந்த 10 கழிச்சிட்டா இதுல இருக்கிறவங்க தான் 25 பேர். நம்ம அவருடைய இடம் என்னன்னு கேட்கிறோம். அதாவது 10 பேரை நம்ம கழிச்சிட்டோம்ப்பா, இந்த 10 பேர் வந்து ஃபுல்லா கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கவங்க தான் 25 பேர். இது ஃபுல்லா 25 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனா 26ஆவது இடத்துலதான் ரவி உட்காந்துருப்பாரு. அப்போ +1 கூட்டிங்க, 26 ஆன்சர். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா 35 10 மைனஸ் பண்ணிடணும், +1 சேர்த்துக்கணும். ஓகேங்களா? 26ஆவது இடத்துல தான் அவர் இருப்பார். ஓகேவா? அடுத்தது 9th சம். 9th சம்பா இந்த 9 வந்து கணக்கில் எடுத்துக்காங்க. இது கொஸ்டின் நம்பர் 9. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 4 9 16 25. நமக்கே தெரியும்பா, 2 ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டு 4 ஸ்கொயர்டு 5 ஸ்கொயர்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர்டு வரணும். அப்போ 6 6 36ன்னு வரணும். ஆன்சர் பி 36. அடுத்து 1 4 9 16 25. அதே தம்பா கொடுத்துருக்காங்க. 1 4 9 16 25. அடுத்து என்னன்னு கேட்குறாங்க,
அதேமாதிரி 1 ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்டு, 4 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு, 6 ஸ்கொயர்டு, 36 இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்பாங்கப்பா. அதனால தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருக்கோம். உள்ள போக போய் என்ன டீப் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்து 8, 16, 32, 64. அடுத்து என்ன இப்போ 8, 16, 32, 64 இந்த சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்து ஸ்கொயர்டா இருக்கு, 64 கூட ஸ்கொயர்டா இருக்கும். இப்போ இது என்ன நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, நீங்க அந்த சம்ம போட்டு பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க, நம்ம முன்னாடி சொன்னோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பெருக்கல், கூட்டல், கழித்தல், வகுத்தல் இதுல ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க. இல்லை ஸ்கொயர்டு கியூபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா. இதுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்போ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், அப்படியே சும்மா வந்து கழிச்சு பாருங்க. ஓகேங்களா. இப்போ இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது 32, இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது 16, இதை கழிச்சிங்கன்னா என்ன வருது 8 வருது. ஓகேங்களா. இப்போ அதாவது 8 கூட்டி 16, 16 கூட்டி 32, 32 கூட்டி 64. அப்போ 64 கூட்டினா எத்தனை வருது 128 வருதுப்பா. ஓகேங்களா. இந்த சம்மை நீங்க இப்படியும் போடலாம், அப்படி இல்லைன்னா இன்ட்டு 2 பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாத்தையும். ஓகேங்களா. இன்ட்டு 2 பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரணும். சப்போஸ் 2 மெத்தடில் போட முடியும் அப்படின்னா அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுப்பாங்கப்பா. சரிங்களா. அதெல்லாம் பயப்பட தேவையில்ல. அடுத்தது 6, 7, 9, 12, 16 அடுத்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம்மை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கழிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா. அப்போ வந்து 2, 2, 3, 3 இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம கழிச்சு பார்த்தா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா. எல்லா சம்முக்கும் இப்படி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வரலன்னா தான் அடுத்த மெத்தட் போகணும். அப்போ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா 6, 1, இதில் 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. அப்போ அடுத்து என்ன வரணும் 5. அப்போ 6 கூட 1 கூட்டி 7ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அடுத்து 7 கூட 2 கூட்டி 9, 9 கூட 3 கூட்டி 12, 12 கூட 4 கூட்டி 16, 16 கூட 5 கூட்டி 21ன்னு கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா. அடுத்து 13. ஒரு வரிசையில் 25 பேர் இருக்காங்கப்பா. ரவி 10வது இடத்தில் இருக்கிறார். வலப்புறம் இருந்து அவர் எத்தனையாவது இடத்தில் இருப்பார். இப்படி சொன்ன மாதிரி தான் ஒரு லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர் இருக்காங்க. ரவி வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கிறார். இந்த பக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கிறாரு. இந்த பக்கத்துலேருந்து எத்தனாவது இடம்ன்றதான் கேள்வி. அப்போ 25ல் 10 போச்சு அப்படின்னா 15 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடையில இருப்பாங்க. அதாவது இவருக்கு இந்தாண்டு ஆரம்பிச்சு இந்த எண்டு வரைக்கும் இருப்பாங்க. பிளஸ் 1 சேர்த்துட்டோம் அப்படின்னா 16வது இடத்துல அவர் இருப்பார். ஓகேவா. அடுத்தது ஏ என்பது பியினுடைய சகோதரி. ஓகேங்களா. இவங்க யார் அப்படின்னா இவங்க ஒரு பெண்ணு. நமக்கு இந்த மாதிரி பெண்ணு ஆண்லாம் குறிச்சுக்கணும்பா. இது ரொம்ப முக்கியமானதுதான். இவங்க அதாவது பிக்கு வந்து இவர் சகோதரின்றனால இவர் பெண்ணாவும் இருக்கலாம், ஆணாவும் இருக்கலாம். ஓகேவா. இப்போ ஒரு சிஸ்டர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அக்கானாலும் அவங்க அக்கா தான். ஒரு பையன் இருக்கானா அவனுக்கு அக்கானாலும் அப்படிதான் சொல்லி ஆகணும். ஓகேவா. இப்போ அடுத்தது பி என்பது சிவினுடைய தந்தை. இந்த பி இருக்காங்க இல்லையா, இவங்க சியுடைய தந்தைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இவர் வந்து பெண்ணு கிடையாது, ஆண் தான். ஓகேவா. அதன்படி இப்ப ஏக்கு சிக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்க அதாவது சி வந்து ஒரு ஆணா பெண்ணான்னு சொல்ல, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய அக்கா இவங்க. அப்ப இவருக்கு என்ன வேணும்னா அத்தை வரணும். ஓகேவா. அவங்களும் அதான் ஆன்சர் கொடுத்தாங்க. இது வந்து எக்ஸாம்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும்பா. இந்த அளவுக்கு சிம்பிளா இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேவா. அடுத்தது ஒரு மனிதன் மேற்கு நோக்கி 8 கிலோமீட்டர் செல்கிறான். போட்டுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அதாவது மேற்கு நோக்கி 8 மீட்டர் போறான்ப்பா. 8 மீட்டர் போறான். பின்னர் வடக்கு நோக்கி ஒரு 6 மீட்டர் போறார். அவன் ஆரம்ப இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கிறாருன்னு கேட்கிறான். அதே மாதிரிதான் இப்படி இருக்கா, நடுவில் தானே இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மேற்கு வடக்கு, அப்போ வந்து வடமேற்கு திசையில இருப்பார். ஓகேவா. ஓகேப்பா. இந்த ரீசனிங் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன்ப்பா. உங்களுக்கு வந்து நான் ஒரு பிக்சரா வந்து நம்ம குரூப் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி வந்து டெலிகிராம் சேனல்ல போட்டுறேன். இல்லை நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் இதில் வச்சு போட்டுறப்பா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டேபிள் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, ஃபோன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு ஷார்ட் கட் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்குப்பா நீங்கள் இந்த 5, 10, 15 இந்த மாதிரி நம்பர்ஸுக்கு என்ன வரும் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இடையில இருக்கிறத நீங்கள் டக்குன்னு எழுதிட முடியும். நான் வந்து என் பேர் மனோஜ்னால இந்த நம்பர் வந்து நான் மறக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 மறக்க மாட்டேன், 5க்கு வந்து இ வரும் அப்படின்றத மறக்க மாட்டேன். அந்த மாதிரி வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா. ஓகேப்பா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிறை அப்படின்ற டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். 65 டெஸ்ட்டு, 6500 கொஸ்டின். ஓகேங்களா. 6 மாதம் இந்த டெஸ்ட்டானது நடைபெறும்ப்பா. ஓகேங்களா. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி
போலீஸ் எக்ஸாம் பேட்டர்ன் யூஸ் பண்ணி கொஸ்டின் எடுக்கிறோம். அதனால நீங்க பயப்பட தேவையில்ல, கொஸ்டின் ஸ்டாண்டர்டா இருக்கும். அதே மாதிரி ஜிகே பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஸ்கூல் புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இல்லைன்னா நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம்ப்பா. ஓகேங்களா, பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பராக நடத்திருந்தோம். அதை நீங்க ஒன்ஸ் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, இதை பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் எழுதுவோம்ப்பா. இந்த ஃபுல் டெஸ்ட்டை எழுதிட்டு உங்களுடைய மார்க்கை நீங்க அனாலிசிஸ் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து டெஸ்ட் டூல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஓல்டு கொஸ்டின், அதாவது பிசியா இருக்கட்டும், எஸ்ஏயா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவீங்க. இது ஏன் அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க, உங்களுடைய மார்க் என்ன நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ வந்து ஹிஸ்ட்ரியில என்ன நாலேஜ் இருக்கு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்ல என்ன படிக்கணும் அப்படின்னு டீட்டெயில் வந்து நீங்க நோட் பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உள்ள போறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா போகணுமேன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்க. 6 to 10 தமிழ், சயின்ஸ், சோசியல், மேக்ஸ் முதல்ல நம்ம பாக்ஸ் புக் பேக் எல்லாம் கொடுத்துருவோம். ஓகேங்களா, புக் பேக் எழுதுவீங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் 4வது டைப்ல என்ன எழுதுவீங்க அப்படின்னா 4வது டைப்ல வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் பாக்ஸ் எழுதுவீங்கப்பா. பாக்ஸ் கொஸ்டின் எழுதுவீங்க, புக் பாக்ஸ் கொஸ்டின் எழுதுவீங்க. இதுல டைப் 5ல வந்து பாத்தீங்கன்னா இதுலதான் நீங்க ஸ்கூல் புக் உள்ளே போவீங்க. ஓகேங்களா, இந்த ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் டாபிக் எழுதும்போது ஒரு ஜிகே டாபிக் இருக்கும், ஒரு தமிழ் இருக்கும், மேக்ஸ் இல்லைன்னா சைக்காலஜி ஏதோ ஒரு டாபிக் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, இதுல நீங்க வந்து சயின்ஸ் டாபிக் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு ஜிகே டாபிக் இருக்கும், ஒரு தமிழ் டாபிக் இருக்கும், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் கொடுத்துருப்பான், ஒரு மேக்ஸ் பிளஸ் சைக்காலஜி கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, அப்ப நம்ம கரண்ட் அஃபேர்ஸை அப்பப்போ உங்களுக்கு சைட் பை சைட் படிக்கவும் வச்சுட்டு வந்துடும். அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா, பேட்ச் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குது. அதாவது மார்ச் 25ஆம் தேதி வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் நடத்துறோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் இன்டர்நெட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா, இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம பிடிஎஃப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா அஃபிஷியல் பேஜ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா, நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அதில் பாருங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, தொலைபேசின்னு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஷெடியூல் வேணும் அப்படின்னா இந்த மார்க் பண்ணிருக்கீங்களப்பா, இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுங்கப்பா. கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவேன், பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாகவே சென்ட் பண்ணிடுவோம். இப்போ நடத்தினதை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 கொஸ்டின் தான் நடத்துறோம்னு யாரும் நினைக்க வேண்டாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் வந்து நான் நடத்திட்டேன். மீதி இருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் இருக்குப்பா. 15 கொஸ்டின் நான் நடத்திருக்கப்பா. இந்த கொஸ்டின் வந்து இதோட பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் போட்டுறேன். இதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்க, விடையும் கொடுத்துருவேன். நீங்கள் ஜஸ்ட் அந்த ஆன்சர் வருதான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும். சரிங்களா, ஓகே, தேங்க்யூப்பா.